ஒரு படத்துல விவேக் சொன்னதை வச்சு மயில்சாமி அவரோட பையனுக்கு எக்ஸ்கியூஸ் மீன்னு பேரை வைப்பாரு. நான் பெத்த மகனே எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லிட்டு போவார்ல. அந்த மாதிரி இங்கிலீஷ்காரங்க சில பொருட்களுக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு பேர் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி சில வேர்ட்ஸ் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாமா? இந்த வார்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல பீரங்கி, அத டேங்கர்னு கூட சொல்வோம்ல. அதுக்கு ஏன் டேங்கர்னு பேர் வந்துச்சுன்னு தெரியுமா? வேர்ல்டு வார் 1 அப்போ பிரிட்டன் வந்து இந்த பீரங்கிகளை வந்து புதுசா மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்க பண்றது அவங்களோட எனிமி நாடான ஜெர்மனுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்க. அதனால அதுக்கு என்ன பேர் வச்சாங்க அப்படின்னா ஒரு டேங்க் அப்படின்னு தான். அதாவது பாக்குறவங்களுக்கு இவங்க என்ன மேனுஃபேக்சர் பண்றாங்க அப்படின்னு கேட்டா, நாங்க வந்து மூவபிள் வாட்டர் டேங்க் தான் மேனுஃபேக்சர் பண்றோம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இதுக்கு டேங்க்னு பேர் வச்சாங்க. அதே நேம் தான் இன்னுமே நம்ம பீரங்கிக்கு டேங்கர்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வேர்டு காக்பிட். காக்பிட்னா என்ன? ஃப்ளைட்ல பைலட்ஸ் உட்கார்ந்து ஓட்டுறாங்கல்ல, அந்த ஏரியாவை தான் நம்ம காக்பிட்னு சொல்றோம். இந்த வேர்டு எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? ஸோ பல வருஷங்களுக்கு முன்னாடி கோழி சண்டை நடக்கும்ல, அந்த நடக்கிற அந்த ஏரியாவை தான் வந்து காக்பிட் அப்படின்னு பேர் வச்சிருந்தாங்க. அதாவது அந்த காக்ஸ் ஃபைட் பண்ற ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து என்னன்னா ஒரு சின்ன இடத்துல ஒரு இன்டென்ஸான ஒரு ஒர்க் நடக்குது இல்ல, அதனால இதுக்கப்புறம் வந்தவங்களும், அதாவது இப்ப வந்து ஷிப் ஓட்டுறவங்க, ஷிப்புடைய கேப்டன் ஒரு சின்ன இடத்துல உட்கார்ந்து அந்த ஹோல் ஷிப்பையுமே வந்து ஓட்டிட்டு இருந்தாரு. அதனால அந்த ஒரு இடத்துக்குமே காக்பிட்னு பேர் வந்துச்சு. அதை தொடர்ந்து அப்படியே வந்து ஃபிளைட்லயுமே பைலட் உட்கார்ந்து ஓட்டுற அந்த ஒரு சின்ன இடமும் வந்து காக்பிட் அப்படின்னு பேர் வந்துச்சு. அதாவது சிம்பிளா சொல்லும் அப்படின்னா ஒரு இன்டென்ஸான ஒர்க்கை ஒரு சின்ன இடத்துல நம்ம இருந்து ஒர்க் பண்றோம் அப்படின்னா அதை வந்து காக்பிட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பக். பக்னா நார்மலா என்ன? மூட்டைப்பூச்சியா? ஆனா ஒரு சிஸ்டம்ல இருக்கிற ஒரு ஃபால்ட்டையுமே சொல்றதுக்கு நம்ம பக்குங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவோம். அது ஏன் வந்துச்சுன்னு தெரியுமா? பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டம்ல உண்மையாவே ஒரு பக், அதாவது ஒரு பூச்சி வந்து உள்ள போயிருக்கு. அந்த பூச்சியால வந்து அங்க உள்ள இருக்கிற சர்க்கியூட் வந்து டேமேஜ் ஆகி அந்த சிஸ்டம் ஒர்க் ஆகாம போயிருச்சு. அப்போ கேக்குறவங்களுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, உள்ள ஒரு பக் இருந்துச்சு, அதனாலதான் சிஸ்டம் ஒர்க் ஆகல அப்படின்னாங்க. இதுவே காலப்போக்குல எந்த சிஸ்டம்ல என்ன ஒரு ஃபால்ட் வந்தாலுமே அதை வந்து பக் அப்படிங்கிற ஒரு வேர்டை வச்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியா ஃப்ரீலான்ஸ். லான்ஸ்னா என்னன்னா போர்ல யூஸ் பண்ற ஒரு கருவி. இப்போ அந்த கருவியை வச்சிருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் பேசிட்டு இருக்கேன். அப்போ அந்த கருவியை வச்சிருக்கிறவங்க யாராவது வந்து அவங்கள வந்து சண்டை போடுறது கூப்பிட்டாங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பார்ட்டிக்கு தான் அவங்களுக்கு தான் சண்டை போடணும் அப்படின்னு இருக்க மாட்டாங்க. யாரு காசு கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட பேமெண்ட்டை வாங்கிட்டு அவங்களுடைய அந்த ஆயுதத்தை யூஸ் பண்ணி சண்டை போடுவாங்க. அதே மாதிரிதான் இப்பவும் என்ன நடக்குது அப்படின்னா, எந்த ஒரு கம்பெனிலுமே எம்ப்ளாயா இல்லாம யாரு ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்தாலுமே அதை வாங்கி அப்பத்திக்கு அதை பண்ணி முடிச்சு கொடுத்துருவாங்க. அவங்களதான் நம்ம ஃப்ரீலான்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் பெரிய கண்டுபிடிப்பா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா இதை கேட்கும் போது ரொம்பவே எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு, அதனால உங்க கூட ஷேர் பண்ணேன். இந்த மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது வேர்ட்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.